கருப்பு நிலா அம்சங்கள். கதை வகை. பயமுறுத்தும் கதை. திகில். மர்மமிடம். தமிழ்நாட்டின் சிறிய கிராமம். செங்காடு காலம். 19ஆம் நூற்றாண்டு. முக்கிய பாத்திரங்கள். வெங்கடேசன் 35 வயது, கிராமத்து மருத்துவர். அறிவாளி மாலினி வெங்கடேசனின் மனைவி 30 வயது, தைரியமானவர். சுந்தரம் 60 வயது, கிராம மூத்தவர், பழமையான கதைகளை அறிந்தவர். அகிலன் 25 வயது, வேளாண் தொழிலாளி. வெங்கடேசனின் நண்பர். கருப்பு நாயகி மர்மமான சக்தி, பழமையான தெய்வம் அல்லது பேய். அதிகாரம் 1. இரவில் வரும் அழைப்பு. செங்காடு என்ற சிறிய கிராமத்தில் மங்கலான இரவுகளில் கருப்பு நிலா ஏறிய நாளில் மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியே வராமல் இருந்தனர். அந்த இரவில் வெங்கடேசனின் வீட்டின் கதவை ஒருவர் பலமாக தட்டினார். மரபுப்படியான தலையணையை சுருட்டி பிடித்துவிட்டு வெங்கடேசன் கதவை திறக்க அகிலன் திகைத்து நின்றான். அவன் கண்களில் பயம் வெளிப்பட்டது. அந்த பழைய கோவிலில் இருந்து பிசாசு மீண்டும் வந்திருக்கிறது என்றான் அகிலன். அதிகாரம் 2. பழமையான கதை. வெங்கடேசன் தனது மனைவி மாலினியுடன் சுந்தரத்தை சந்திக்க சென்றான். சுந்தரம் பேசத் தொடங்கினான். நூற்றாண்டுகளுக்கு முன்னர் இங்கு கருப்பு நாயகி என்ற சக்தி பக்தர்களிடம் கோபித்து கொண்டாள். அவளை அடக்க முடியாமல் மக்கள் அவளை பழைய கோவிலில் பூட்டிவிட்டு பூஜைகள் செய்தனர். ஆனால் கருப்பு நிலா ஏறும் இரவுகளில் அவள் வெளியே வந்து வெறியாட்டம் ஆடுவாள். அதிகாரம் 3. மர்மம் நிறைந்த கோவில். வெங்கடேசன் மற்றும் அகிலன் இருவர் கூடி அந்த பழைய கோவிலுக்கு சென்றனர். கோவில் பகுதியின் மூலையில் நின்ற பாறையில் இரத்தக்கரைகள் துளிர்விட்டிருந்தன. திடீரென காற்று வீசி ஒரு நிழல் மெல்ல நகர்ந்தது. இதில் ஏதோ தவறு நடக்கிறது என்று அகிலன் குரல் குலைந்தான். அதிகாரம் 4. மாய கண்ணாடி. வீட்டிற்கு திரும்பிய வெங்கடேசன் மாலினி காணாமல் போனதை அறிந்து பதைத்தான். மாலினியின் அலமாரியில் இருந்த பழைய கண்ணாடியில் கருப்பு நாயகியின் நிழல் மெல்ல திரும்பியது. கண்ணாடி உடைந்தது. நிழல் மறைந்து மாலினியின் குரல் அதற்குள் முடங்கியது. அதிகாரம் 5. கருப்பு நாயகியின் ஆவணம். சுந்தரத்தின் உதவியால் வெங்கடேசன் ஒரு பழைய ஆவணத்தை கண்டுபிடித்தான். அதில் கருப்பு நாயகியை அடக்கும் மந்திரங்கள் இருந்தன. ஆனால் அதைச் சொல்லும் முன் சுந்தரம் மர்மமாக இறந்தார். அதிகாரம் 6. இரத்த பந்தம். வெங்கடேசன் உண்மை அறிந்தான். மாலினியின் வம்சத்தில் கருப்பு நாயகியுடன் தொடர்பு இருந்தது. மாலினி அந்த சக்தியால் வசப்படுத்தப்பட்டிருந்தாள். வெங்கடேசன் தன் நம்பிக்கையை இழக்காமல் மந்திரங்களை உச்சரித்தான். அதிகாரம் 7. இறுதி போராட்டம். கருப்பு நிலா பிரகாசிக்கும் இரவில் வெங்கடேசன் பழைய கோவிலில் மாலினியுடன் மோதினான். மாலினியின் கண்கள் கருமையாக மாறி அவள் குரல் கருப்பு நாயகியின் சத்தமாக மாறியது. மந்திரம் மற்றும் வீரியம் கொண்டு வெங்கடேசன் இறுதி போராட்டத்தில் வென்றான். கருப்பு நாயகியின் ஆவி பாறைகளில் சிக்கி அழிந்தது. அதிகாரம் 8. சாப முடிவு. கருப்பு நிலா மறைந்ததும் மாலினி தன் உணர்வுகளுக்கு வந்தாள். கிராம மக்கள் பாதுகாப்பாக மாறினர். ஆனால் வெங்கடேசன் ஒற்றை கேள்வியுடன் முடிவடைந்தான். கருப்பு நாயகி மாறி வந்து விட்டாளா அல்லது இது எல்லாமும் ஒரு தோற்றமா? கதையின் முடிவு. கருப்பு நிலா மறைந்தாலும் மாலினியின் கண்களில் ஒரு சிறு நிழல் மெல்ல மின்னியது. முடிவல்ல, இது இன்னும் தொடக்கம். இத்துடன் கதை முடிகிறது. மேலும் இது போன்ற நல்ல கதைகளை பார்க்கலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.